ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆக போகுது. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் வந்து நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் அண்ட் மசாலா ப்ராடக்ட்ஸை வந்து அவுட் சைட் தமிழ்நாடும் நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வேண்டி வந்திருக்கோம். ஸோ இப்போத்துலேருந்து விலாக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கேமரா தட்டிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி நாங்கள் வந்து டெலிவரி இங்கே பண்ணிவிட்டு அப்படி போய் மகாமகியை வந்து பிக் பண்ணுவோம். இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும். ஸோ டெய்லி ரொட்டீன் வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா இருந்து பேக்கெட் எல்லாமே நம்ம ஷிப் பண்ணுறதுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து பிள்ளைகளை கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் டெலிவரி பண்ணுவோம். ஓகே, சரி, ஓகே. நம்ம இப்போத்துலேருந்தே விலாக் ஆரம்பிச்சாச்சு. லாக் பண்ணிட்டு வரேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் வந்து போனாங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த வெளியே வந்தாலே வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கும். யாராவது பார்க்குறாங்களா, நம்ம விலாக் எடுக்கிறத யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னே இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலி இந்த மாதிரி வெளியே இருக்கும்போது வீடியோ எடுக்கும்போது கிடந்து வளருவேன். சதீஷ் சொல்லுவாங்க, ஏன் வளருக அப்படின்னு. ஸோ அது ஒரு செல்ஃப் கான்ஷியஸாக இருக்குது. என்னதான் வந்து 6 years ஆட்டு விலாகிங் பண்ணாலுமே வந்து ஸ்டில் எனக்கு அவுட்டோரில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். ஸோ இப்போ சதீஷ் வந்து போயிட்டுருக்கு, அங்கே டெலிவரிக்கு போயிருக்காங்க. அது எப்படியும் ஒரு 15-20 minutes ஆகும். ஸோ நான் இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவேன்னா, ஐதர் என்னோட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு ஏதாவது போஸ்ட் பண்ணணும்னா போஸ்ட் பண்ணுவேன், இல்லாட்டி அவங்க கூடயே நானும் போயிடுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட அனிஷாவுக்கு வந்து பாப்பா வந்துட்டா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் ஆக்சுவலி டெலிவரி ஆகலை. ஸோ எனி டைம் இருக்கும். அதனால நாங்களுமே ஸ்டில் வெயிட்டிங். நான் ஒவ்வொரு நாளும் அனிஷாவுக்கு ஃபோன் பண்ணும்போது, அனிஷா என்ன அனிஷா சும்மா இருக்க, எப்போன்னு கேட்டுகிட்டே தான் இருப்போம். நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்லேயும் சரி பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, டெலிவரி ஆகிடுச்சா. நான் கொஞ்ச நாள் வீடியோ போடவே இல்லை. அப்போ வந்து டெலிவரி ஆகிட்டான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக டெலிவரி ஆச்சுன்னா நான் அவங்க கூட வந்து நான் உடனே ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதனால் இன்னும் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ பிளான் பார்த்தீங்கன்னா, போய் மகாமகியை பிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு நான் என்ன டின்னர் பிளான் பண்ணியிருக்கேன்னா, கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். ஸோ சென்னா வச்சு சூப்பராகிட்டு ஒரு சாட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, அண்ட் மகாமகியை பிக் பண்ணும்போது நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், மஹி, அம்மா உனக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன வச்சேன்? புளி குழம்பு, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் என்னடா சொல்லுச்சு? சேன பொரியல் வச்சேன். அதுக்கு அம்மா நீ வச்ச கோண பொரியல் நல்லா இருந்துமா அப்படின்னு. ஆமா, சிரிப்பா வந்துச்சு எனக்கு. ஸோ குட்டீஸை பிக் பண்ணியாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறோம். ஓகே, கோண பொரியல் பிடிச்சா? மேங்கோ வச்சு என்ன பண்ணீங்க? என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். தள்ளி போ கொஞ்சம். டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அப்படினா மத்தவங்கள இல்ல, மேங்கோ வச்சு பண்ணிருக்கலாம். அது சாப்பிட்டதுக்கு இல்ல, அத வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அத வச்சு எழுதணுமா? மஹி மாம்பழத்தப்ப கொண்டு வந்து டேஸ்ட்க்கு வந்து அவங்க வெட்டி தந்தாங்களா? தந்துட்டாங்களோ? ஆமா. ஐயோ சரி, அந்த மாம்பழத்தை கொண்டு வந்தியா? ஆமா. சரி, ஓகே, கொண்டு வா. சரியா? போறச்சு அந்த தாத்தா ஒருத்தவங்க வந்து தோப்பு மாம்பழம் வச்சிருந்தாங்கல்ல, அதை வாங்கிட்டு போவோம். சரியா? எனக்கு இன்னைக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணி தரியா? இப்ப பண்ண முடியாது மக்கா, அம்மா கலியில. இங்க பாத்துருங்க, எப்படி இருக்குல்ல. நான் இதை எடுக்க போறேன். இது இருக்குல்ல, நான் அதை எடுக்க போறேன். இது மகா தானே பண்ணுவா. மகா பண்ணுடா, உன்னோட ட்ரிக்கு பண்ணுறோம். காணி மகா சண்டையை பாருங்க. சண்டை போடாம இருங்க ப்ளீஸ். கொஞ்சம் தள்ளி போ, நீ பின்னாடி போ, தெரியும். யாமட்டி இந்த பாடுபடுத்துறீங்க. கடவுளே, போ, நான் காணிக்க மாட்டேன். போ, 2 பேரும் எப்படி சண்டை போட்டு
ஏன்டி இப்படி பண்றீங்க? அண்ணவர் முடிவு பிடிச்சாச்சு. அடிக்கிறது எல்லாம் லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மகா ஓரமா போ. மகா கிளம்பு கிளம்பு. மகா நீ ஒழுங்கா உட்காரு. இந்த சைடு வா. ஏன் மகா மகி இப்படி சண்டை போட்டுறீங்க? சென்டர்ல ஒரு ஸ்கூல் பேக் வைங்க. அதான் இது சென்டர்ல ஒரு பேக் வைங்க. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போங்க. மகி இந்த சைடு போ. நான் ரெடி இல்ல. சோ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது சைடில் நிறைய கடை இருக்கும். கடைனா கடையாக இருக்காது. இந்த இப்போ அண்ணா ஒரு தாத்தா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தாத்தா வந்து மாம்பழம், கிழங்கு, கீரை. காலையில் வந்தோன்னா கீரை பாட்டி இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக கீரை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ சதீஷ்ட சொல்லி கிழங்கு ஒரு கிழங்கு வேணால் நல்லதான் வாங்க. ஒரு 2 கிலோ வேண்டாம், 1 கிலோ போதும். ஸோ இப்போ வந்து அந்த தாத்தாட்ட சதீஷ் போய் மாப்பிளம், தாத்தா கார் நின்ற உடனே நம்ம கிட்ட தான் வராங்க நினைச்சிச்சு. ஸோ இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி தாத்தா வயசானவங்க வந்து கடை வச்சிருப்பாங்க. கடைன்னா அந்த பேக் எடுத்துக்கிட்டா பேக் இருக்கலாம் சென்டரில் வச்சு நீங்க சக்கா சீசன் டைம்ல அவங்க தோப்புலையோ இல்லாட்டி மரத்துலயோ பறிச்ச சக்காவை கொண்டு வந்து வைப்பாங்க. மாம்பழ சீசன் டைம்ல இந்த மாம்பழம் ஆக்சுவலி எனக்கு என்னன்னு தெரியல, தோப்புல உள்ளதான் என்னன்னு. பட் சில பேர்லாம் அப்படி வச்சு வைப்பாங்க. ஃப்ரூட்ஸு, ஐனி சக்கை, அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும். சதீஷ்ட சொல்லி மாம்பழ சீசன் முடிய போகுது. அதுக்கடையில எவ்வளோ மாம்பழம் நான் தான் சதீஷ்ட சொன்னேன், மாம்பழ சீசன் முடிகிற டைம்ல தான் எனக்கு வந்து மாம்பழ கிரேவிங்கா வருது அப்படின்னு. அதனால வாங்க சொல்லியிருக்கேன் மாம்பழம். அம்மா என்ன அம்மா அம்மா என்ன அம்மச்சி மகா அந்த கையை காணிடா. நீ போ, நான் எடுக்க மாட்டேன். மகா தான் இந்த ட்ரிக்கை காணிக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் மகாஸ் ட்ரிக். இங்க பாரு, ஹஸ்தே எப்படி இருக்கா, அத்தைக்கு எப்படி வச்சிட்டு எப்படி திருப்பணும். அத்தைக்கு பாரு. சூப்பர். நீ அங்க போய் உட்காரு. இருக்கா அங்க போய் உட்காரு. மகா காணிடா. ஹஸ்தே எப்படி இருக்கா? அம்மா அதுக்கப்புறம் எப்படி வச்சு மாமி ஃபிங்கரை பிடிச்சிட்டு இல்ல திரும்ப இங்க பாரு எப்படி பண்ணிட்டு இருக்காள். இங்க வரு. இவ யார் தெரியுமா? ஷோ ஸ்டீலர். இவ வந்து எப்படின்னா மகாக்கு வந்து ஏதாவது ஒரு இது கிடைக்குதுன்னா அதை ஸ்டீல் பண்ணிடுவான். நீ ஒரு ஷோ ஸ்டீலர். நீ ஒரு ஷோ ஸ்டீலர். இந்த மேஜிக் பாரு. சரியா? எப்படி இருக்கா? பாத்தீங்களா? ஷோ ஸ்டீலர். யூ ஆர் ஷோ ஸ்டீலர். வெரி பேட், வெரி பேட். நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அப்பா என்னமோ பேசிட்டு இருக்கா. எங்க இருந்து இந்த மாம்பழம் வருது, எங்க இருந்து கொண்டு வரீங்க, என்ன ஏதுன்னு இப்ப வந்தோன்னே கதை சொல்லுவாங்க பாருங்க. ஸோ சதீஷ் வந்து மாம்பழம், இது தோப்பு மாம்பழமா? ஓகே. ஸோ இது தோப்பு மாம்பழம். மாம்பழமும் ஒரு கிழங்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே தோப்புல இருந்து வரும். அடியா தோப்பு மாம்பழம்னு கேட்கா. தோப்பு மாம்பழம் கல்ல வச்சு பழுத்ததான்னு கேட்கும். அதுவா? அது இல்லையா? அதான் நான் வந்து சொன்னேன், சதீஷ் வந்து அந்த தாத்தாட்ட இருந்து என்னெல்லாமோ கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் போனோம்னு வெட்டி சாப்பிட்டு பாருங்க. நீங்க நல்லா இருந்தா? சூப்பரா, நல்ல இன்சார். ஓகே. லாஸ்ட் டைம் வந்து போத்தீஸ்க்கு போகும்போது ஆக்சுவலி அங்கே ஒரு பேபிக்கு வந்து இந்த மாதிரி இங்கே தாடி ஹெட்பேண்ட் போகும்போது அங்கே ஒரு பேபிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்பேண்ட் வந்து வச்சு விட்டுருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதனால நான் வந்து அமேசானில் மித்ராக்கு வாங்கினேன். இது 3 செட் ஆஃப் 3 பேக்ஸில் இது வந்து இந்த மாதிரி ஹெட்பேண்டாக வந்துடும். உங்களுக்கு ஒரு ஃபுல் ஹெட் கவரிங் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அது பேபிக்கு வச்சு அப்படி தானேடா? சதீஷ் தான் மெயினாக பார்த்துட்டு இது மித்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். பசங்க மேலே ஃப்ரெஷ்ஷாக போயிருக்காங்க. நான் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உள்ள டிஷ்வாஷர் பாத்திரத்தெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு லஞ்சுக்குள்ளது எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை ஆன் பண்ணி விட்டுடுறேன். அப்போ தான் நமக்கு ஈவினிங் வந்து ரெடியாக இருக்கும். ஆக்சுவலி எங்கள் வீட்டு இதில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 2 to 3 தடவை டிஷ்வாஷர் போடுவேன்.
எனக்கு ரொம்ப அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பாத்திரம் கொஞ்சம் நிறைய வரும். ஸோ இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா நான் வந்து லன்ச் நான் வீடியோ எடுக்கலை, பட் அமேசிங்கான கொள்ளு பருப்பு வந்து பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் இதை வந்து வீடியோ எடுக்கல, ஆனால் இன்ஸ்டாகிராமுக்கு ரீலுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. கொள்ளை வந்து குக் பண்ணி இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷலில் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, நேற்று நைட்டு ஊற போட்டிருந்த கொண்டைக்கடலையே வேக போட்டிருக்கேன். இன்றைக்கி நைட்டு சாட்டுக்கு. இந்த பாத்திரம் நான் இப்போ அடுக்கி வைக்க போகிறதில்ல, பிகாஸ் இந்த லோடு நின்னதுக்கப்புறம் மொத்தமாக போட்டு அடுக்கி வச்சுருவேன். இல்லாட்டி 2 தடவை அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு நேற்று நைட்டு நான் வந்து ஊற வச்சுருந்தேன்ல, அந்த திணை மாவு, அந்த தோசை மாவு 3 வெரைட்டி எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். காலையிலேயே அரைச்சிட்டேன். இப்போ நைட்டு நான் இதை உள்ளே எடுத்து வச்சுருவேன். நல்லா புளிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் மெயினாக இந்த கம்பு தானே, ஆமாம், கம்பு மாவு வந்து நல்லா பொங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இதில் 1 திணை, 1 வரகு, 1 வந்து சாமை கம்பு. ஸோ அதை நான் அரைச்சாச்சு. இன்றைக்கி நைட்டு நான் இதை உள்ளே எடுத்து வச்சிட்டேன்னா இந்த வாரத்துக்கு வந்து தோசை பேட்டர் வந்து ரெடி. ஸோ இப்போ நான் வந்து பசங்க கூட கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நைட்டு வந்து டின்னர் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கிரேவி சென்னா சாட்டுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருப்பு சென்னா தான் வந்து உப்பு போட்டு ஊற வச்சதை வந்து ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணி இங்கே வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். இதுக்கு பர்டிகுலர்லி இந்த கிரேவி வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஆனியன் அதெல்லாம் போட்டு பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். ஸோ அதுக்கு வந்து இங்கே நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, ஜீரா பவுடர். இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து சென்னா சாட் கிரேவிக்கு உண்டான அந்த கிரேவி பண்ணிடலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நம்ம மற்ற கிரேவி மாதிரி நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை, அவ்வளவு ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சாட்டுக்குள்ள கிரேவி தானே. ஸோ இந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து பொரியட்டும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம், வேண்டான்னா விடலாம். வெறும் பூண்டு கூட போடலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடுறோம். நம்ம ஏன் இதை தண்ணியில் கலந்து வைக்கிறோம்னா, இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணுறதுனால அது கரிஞ்சு போயிடக்கூடாது, அது தீஞ்சு போயிடும் பார்த்தீங்களா. அதனால தான் நம்ம தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் நம்ம குக் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஸ்பைசஸில் உள்ள அந்த ரா ஃப்ளேவர் வந்து போகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கிண்டி கொடுத்து குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஆயில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வருதுல்ல. ஸோ இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த சென்னாவை ஆட் பண்ணிடுங்க. சென்னாவை ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மசாலாவில் பரட்டி விட்டுடலாம். இப்போ நம்மளோட இந்த சென்னாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. நம்ம பின்னாடி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து பில்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் இதில் பெருசாக நம்ம வெங்காயமும் இல்லை எதுவுமே இல்லாததுனால இதுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் சாட்டுக்கு உண்டான டேஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு கொடுக்க போகிறோம். அதில் நான் கூடவே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த கடாயை மாற்றிட்டு ஒரு பெரிய கடாய்க்கு மாற்ற போகிறேன். ஸோ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே இந்த கடாயை எடுக்கும்போதே நினச்சேன் இதோட பெரிய கடாய் எடுப்போமான்னு, அதனால் மாற்றியாச்சு. இப்போ டொமேட்டோ கெச்சப். ஸோ கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், ஆனால் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து உங்கள் சாட்டுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே,
ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் நான் வந்து இந்த கடலை அவிக்கும் போது உப்பு போட்டேன், ஆனால் கிரேவியில் உப்பு போடல. அதனால் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. டொமேட்டோ கெச்சப்லேயும் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் போடும்போது மட்டும் பார்த்து போடுங்க. இப்போ ஒரு பொட்டேட்டோ மேஷரை வச்சு கொஞ்சம் கடலையை மட்டும் மசிச்சு விடுங்க. ஏன்னா வந்து இந்த கடலையை வந்து திக்னஸ் கொடுக்கணும் கிரேவிக்கு. ஃபுல்லாக மசிக்காதீங்க, கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு. ஸோ இது இனி கொதிக்க கொதிக்க திக்காயிடும். ஸோ லேசாக மசிச்சிருக்கேன். இது ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அடுத்த என்ன இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். பட் நான் இப்போ வந்து ஒரு பிஞ்ச் கரம் மசாலா பவுடர், ரொம்பலாம் இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ண போகிறேன் அந்த வாசனைக்கு. பட் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம். இப்போ கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கரெக்டாக. ஆனால் நம்மளோட கடலை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்கிறதுனால இப்போ இதை நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பார்க்கும்போது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் அந்த லாஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பு ஆட் பண்ணும். அது வந்து எனக்கு இது கொஞ்சம் நேரம் கொதிச்சா அதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் இது ஒரு 8 to 10 மினிட்ஸ் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு கடைசி என்னெல்லாம் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சன்னா வந்து ஒரு 8 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் கொதிச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். ஏன்னா வந்து அந்த நம்ம மசிச்சு விட்ட சென்னா அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் கூல் ஆகும்போது திக்காகும். இப்போ இதில் ஃபைனல் இன்க்ரீடியண்ட் என்னெல்லாம்னா அந்த சாட்டுக்கு உண்டான ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா. ஓகே, இது நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கீரை அண்ட் ஒரு பாதி லெமன் ஜூஸ், அந்த அந்த புளிப்பு ஃப்ரெஷ்னஸுக்கு. இப்போ இவ்வளோ ஆட் பண்ணி நான் அடுப்பு அணைச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கிரேவி, சென்னா சாட் கிரேவிக்கு உண்டான கிரேவி ரெடி. ஓகே, ஸோ எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நம்ம இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போடல எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இது நம்ம சென்னா மசாலா பண்ணல, நம்ம வந்து சென்னா சாட்டுக்கு உண்டான கிரேவி பண்ணுறோம். அதனால் அது இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப ஈஸியும் கூட, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்னோடய பிளான் படி கீழே வந்து பாப்படி அந்த பூரி மாதிரி உள்ளதை க்ரஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் அந்த கிரேவியை ஊற்றி சர்வ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இருந்து நம்ம அது பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, ரொம்ப கஷ்டமும் கூட. மாவு வெறிவி அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அது பெரிய ப்ராசஸ் ஆயிரும். ஸோ நம்மளோட டின்னர் வந்து எலாப்ரேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாகிட்டு இந்த புஷ்கா இல்லாட்டி பானிபூரி பாப்படுன்னு உங்களுக்கு வந்து பாக்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது. இந்த பப்படம் செக்ஷன்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பானிபூரி தஹி பூரி எது வேணாலும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இது நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி மாதிரி பஃப் ஆகிடும். பானிபூரிக்கு எப்படி பூரி இருக்குது அது மாதிரி. இன்ஃபேக்ட் இதை ஹெல்த்தியாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட ஒரு ஏர் ஃப்ரையர் ஹேக் இருக்குங்க. அதுதான் இப்போ உங்கள் கூட காணிக்க போகிறேன். சீரியஸ்லி வந்து அமேசிங்கான ஒரு ஹேக் அது. ஸோ கொஞ்சம் பூரி எடுத்துக்கோங்க, இதை நம்ம ஏர் ஃப்ரையரில் குக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்னோட அகாரோ ஏர் ஃப்ரையர் டியூல் பேஸ்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 பேஸ்கெட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் கொஞ்சம் பூரி வந்து போட்டுட்டேன், இங்கே போட்டுருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட பானிபூரி கொஞ்சத்தை போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 2 மினிட்ஸ் போல் குக் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். லைட்டை செட் பண்ணிடுறேன். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பூரி வந்து அப்படி பஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, உள்ளே பாருங்கள் நம்மளோட பூரி பஃப் ஆகி அந்த ஏர் ஃப்ரையரில் வந்து அந்த காற்று வந்து அடிக்கும் தெரியுமா, அதில் வந்து உங்களோட பூரி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி சுற்றி 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 பேக் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நிமிஷம் கழிச்சு ஆகும். இப்போ அது பஃப் ஆகிட்டுருக்கு. ஸோ உள்ளே நம்மளோட பானிபூரி, இந்த பானிபூரி இல்லையே பூரி, அந்த பானிபூரிக்கு உண்டான பூரி உள்ள டான்ஸ் ஆடிட்டுருக்கு பாருங்கள். நான் எதுவுமே பண்ணல, அதுவே ஆக்சுவலி ரோல் ஆகி அது பேக் ஆகுது. அது என்னென்னா
உங்களுக்கு அது வந்து பஃப் ஆயிடுச்சு. அந்த காற்று இருக்குது தெரியுமா, அந்த காற்றுல அது அப்படியே சுற்றுது. அதனால நமக்கு வந்து அது ஒரு இடம் மட்டும் தீயும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. அது ஈவனாக அதுவே வந்து குக் ஆயிடுது. ஸோ 2 minutes மட்டும் வச்சு எடுத்துருங்க. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பூரி எப்படி உப்பி இருக்கு பாருங்கள். ஒரு சொட்டு எண்ணெய் விடலை நம்ம. ஸோ வந்து நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, என்னால் இது சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா திங்க் அகேன். இங்கே வருது. ஸோ நம்மளோட பூரி. ஸோ இதை நான் வந்து ஏற்கனவே ஒன்று பண்ணது, கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் இதை நான் உடச்சி காணிக்கிறேன். இது இப்போ கூல் ஆயாச்சு. இது ஃபஸ்ட்டு பேட்ச். இங்கே வருங்க. இதை நீங்கள் வந்து ஐதர் பானிபூரிக்கு கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம பேஸில் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது, ஆயிலே விடலை. ஸோ இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. நான் இந்த பிளேட்டில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கும்பர் கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி கீரை, வெங்காயம் இவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொமிகிரானட் இருக்குது, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணின்னு சொல்கிறேன் பாருங்க, உதுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட கிரேவி ரெடியாக இருக்குது. நம்மளோட புச்கா அதுவும் ரெடியாக இருக்குது. நான் வந்து ஒரு சர்விங் உங்களுக்கு வந்து அசம்பிள் பண்ணி காணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷாலோவாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்மளோட பேக்டு புச்கா இருக்குல்ல, பூரி, அதை வந்து ரஃப்பாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாலாம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவும் இருக்கணும், கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். ஒரு சர்விங்க்கு ஒரு 8 to 10 பூரி கரெக்டாக இருக்கும். ஸோ இது பேக்டுனால நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சரி, ஓகே அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த பூரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஊறி வரும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட பூரி வச்சாச்சு. இப்போ கிரேவி, நம்மளோட சன்னா கிரேவி. ஸோ அதை வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பொட்டேட்டோவும் வரட்டும், அதுக்கு தக்கன ஊற்றுங்க. ஸோ பொட்டேட்டோ கிரேவி போட்டாச்சு. ஸோ சாட்டுக்கு வந்து எப்போவுமே டாப்பிங் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே. ஸோ கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, காரத்துக்கு பச்சை மிளகா குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா வேண்டாம். ஸோ கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நம்மளோட மாதுளை. ஸோ இது ஒரு நல்ல ஸ்வீட் டச் கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளோட லாஸ்ட் டச் வந்து டேட்ஸ் சட்னி. உங்ககிட்ட அந்த இமிலி சட்னி இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன். இது உங்களுக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்கிது, இல்லாட்டி நீங்கள் ஹோம்மேட் கூட பண்ணலாம். அதுக்கப்புறமா சாட் மசாலா பவுடர் லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேவி சன்னா சாட் ரெடி. இதை டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டேஸ்ட் டெஸ்ட் டைம். நான் என்னோட பிளேட் மட்டும் ஃபஸ்ட் பண்ணேன், பிகாஸ் நான் ஏர்லி டின்னர் சாப்பிடுவேன். முடியெல்லாம் எப்படி குழஞ்சிருக்கும். நம்ம ஒரு வீடியோன்னு எடுக்கும்போது அங்கே அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். அந்த பூரி அப்படியே அந்த கிரேவியை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. அது ஒன்று நமக்கு வந்து அது கில்ட்டே இருக்காது, ஏன்னா இது வந்து ஏர் ஃப்ரைடு தான். ஸோ ஆயில் எதுவுமே கிடையாது. அடுத்து நம்ம சாட்டை வந்து சாப்பிடும்போது வாயில் வச்ச உடனே அப்படி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ரெகுலர் கரீஸ்க்கும் சாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அது இருக்குது. பிகாஸ் நம்மளோட அந்த சன்னா மசாலான்னு சொல்லியிருந்தாங்க. சன்னா கிரேவி நம்ம கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். சன்னா மசாலா மாதிரி கிடையாது.
அதில் வந்து அந்த சிங்கி ஃப்ளேவர் வந்து இருக்குது. உங்களுக்கு சாட்டுக்கு உண்டான அந்த கடையிலெல்லாம் வாங்கக்கூடிய அந்த சாட்டோட ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஏன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாததுனால அதை தள்ளி அந்த டாப்பிங்கு, அந்த பேரிச்சம்பழம் சட்னி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே.